ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மொபைல் ஏகப்பட்ட காண்டாக்ட்ஸ் நம்ம சேவ் பண்ணி வச்சிருப்போம். ஒரு சில நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட காண்டாக்டை டக்குன்னு எடுத்து கால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த காண்டாக்டை நமக்கு டயல் பேட் ஓப்பன் பண்ணி தேடிட்டு இருக்கிறதுக்கும் நம்பர் டைப் பண்ணிட்டு இருக்கிறதும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், எரிச்சலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நம்பரை அந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக அந்த காண்டாக்டை ரொம்ப ஷார்ட்கட்டாக ரொம்ப ஷார்ட் டைமில் நம்ம ஈஸியாக கால் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட மொபைலோட காண்டாக்டை டயல் பேட் ஓப்பன் பண்ணுங்க. டயல் பேடில் பார்த்தீங்கன்னா 1 முதல் 0 நம்பர்ஸ் இருக்கும், ஒரு ஸ்டார் ஒரு ஆஷ் பட்டன் இருக்கும். ஸோ இதில் ஒரு குறிப்பிட்ட காண்டாக்டை உடனே காண்டாக்டில் போய் சர்ச்சே பண்ணாமல் அவங்க எங்கே இருக்காங்க, அந்த காண்டாக்ட் எங்கே இருக்குன்னு தேடி எடுத்துட்டு இருக்காங்க, ஜஸ்ட் ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக கால் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இந்த 2ஆம் நம்பர் அந்த நம்பரை லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். லாங் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கேட்கும் அசைன் காண்டாக்ட் அப்படின்னு. ஸோ இந்த அசைன் அப்படின்றத கிளிக் பண்ண உடனே நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய நம்ம சேவ் பண்ணி வச்சோட எல்லா காண்டாக்ட்டுமே இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு எந்த காண்டாக்டை ரொம்ப ஷார்ட்டாக டக்குன்னு எடுத்த மாதிரி கால் பண்ணோம் அப்படின்னா அந்த காண்டாக்டை நம்ம இதில் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ நான் அந்த காண்டாக்ட் இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறேன். அந்த காண்டாக்ட் நம்முடைய அந்த அசைன் காண்டாக்டில் சேவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட நம்பர் தான் நான் இதை சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ நான் இந்த மொபைல் வந்து அந்த காண்டாக்டை சர்ச் பண்ணாமல் நேம் எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருக்காம ஜஸ்ட் இந்த 2ஆம் நம்பரை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த 2ஆம் நம்பரை அந்த லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சா எந்த சிம்லேருந்து கால் பண்ணணும்னு கேட்குது. ஸோ அந்த சிம்மை நான் வந்து செலக்ட் பண்ண உடனே அந்த சிம்லேருந்து கால் போகும் பார்த்துருங்க. இந்த மாதிரி அசைன் காண்டாக்ட் மூலமா தேவையான ஒரு காண்டாக்டை ரொம்ப ஷார்ட் பீரியட்ல நம்ம காண்டாக்டை தேடிட்டு இருக்காம கால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த காண்டாக்ட் நம்ம வந்து எடிட் பண்ணணும், இல்லை 2ஆம் நம்பர்ல அந்த காண்டாக்டை வந்து எடிட் பண்ணி வேற ஒரு காண்டாக்ட் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த மேல இந்த 3 டாட் கிளிக் பண்ணி ஸ்பீட் டயல் நம்பர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் அதில் கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் உங்களுக்கு நம்ம எந்தெந்த காண்டாக்டை எந்தெந்த நம்பர் ப்ரெஸ் பண்ணுறது மூலமா சேவ் பண்ணி வச்சிருக்கணுமோ அந்தந்த காண்டாக்ட் அந்தந்த நம்பருக்கு இருக்கும். பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பருக்கு லாங் ப்ரெஸ் பண்ணா இந்த ஒரு நம்பர் நான் போய் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ கால் பண்ணி காட்டணும் அந்த நம்பர். ஸோ அந்த காண்டாக்டை வேண்டாம் அப்படின்னா அதுக்கு நேரம் இந்த மைனஸ் சிம்பிளை கிளிக் பண்ணா போதும், அது போயிடும், அவ்வளவுதான். இப்போ அந்த 2ஆம் நம்பர்ல எந்த காண்டாக்ட் வேணுமோ அதே மாதிரி கிளிக் பண்ணிக்கிட்டு நமக்கு தேவையான காண்டாக்ட் நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த 3 டாட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டோம் அப்படின்னா இதுல நிறைய ஆப்ஷன் இருக்கும். மொபைல் கால் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுல கால் பேக்ரவுண்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள வாங்க. இதுல பாத்தீங்கன்னா சிம் 1 சிம் 2 இருக்கும். ஸோ எந்த சிம் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பேக்ரவுண்டோட ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். இந்த பேக்ரவுண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணுங்க. நம்ம செலக்ட் பண்ண சிம்மில் ஒரு இன்கமிங் கால் வருது அப்படின்னா அந்த இன்கமிங் கால் வரும்போது நம்ம மொபைல் ஸ்க்ரீனில் தேவையான ஒரு ஃபோட்டோ டிஸ்பிளே வர மாதிரி செட் பண்ணிடலாம், இல்லை ஒரு வீடியோ டிஸ்பிளேல வர மாதிரி செட் பண்ணிடலாம், இல்லை ஒரு டிஃபால்ட்டாக நம்ம கம்பெனி வச்சிருக்கக்கூடிய ஒரு வீடியோ டிஃபால்ட்டாக வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டிஃபால்ட்டாக ஃபோட்டோ ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஃபோட்டோ ஆப்ஷன் இருக்கும்போது கீழே கேலரி அப்படின்ற ஆப்ஷன் ஆனில் இருக்கும். அதாவது உங்களுக்கு ஒரு கால் வரும்போது தேவையான ஒரு ஃபோட்டோ நம்ம அந்த மாதிரி செலக்ட் பண்ணி விட்டுட்டா போதும், அந்த ஃபோட்டோ அங்கே வந்து செலக்ட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செட் ஆஸ் கால் பேக்ரவுண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நம்ம இந்த மாதிரி கிளிக் பண்ணால் போதும், அந்த ஃபோட்டோ நம்முடைய காலிங் வந்து ஆட் ஆயிரும். இப்போ ஒருத்தங்க நம்ம மொபைலுக்கு கால் பண்ணும்போது நம்முடைய மொபைல் ஸ்க்ரீனில் நம்ம என்ன ஃபோட்டோ செட் பண்ணமோ அந்த ஃபோட்டோ தான் நம்ம மொபைல் ஸ்க்ரீனில் இருக்கும். பார்க்கவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ கால் அட்டன் பண்ணி பேசிக்கலாம், இல்லை கால் கட் பண்ணி கூட விட்டுக்கலாம். மறுபடியும் இந்த பேக்ரவுண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வாங்க. இதில் நம்ம இப்போ வந்து இந்த ஒரு ஃபோட்டோ நம்ம வந்து செட் பண்ணி விட்டுருக்கோம். அந்த ஃபோட்டோ நமக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி டெலிட் பேக்ரவுண்ட் கொடுத்து டெலிட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் டெலிட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ஒரு வீடியோ செட் பண்ணோம் அப்படின்னா இப்போ அந்த வீடியோ நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே பேக்கில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேலரி ஓப்பனில் இருக்கும். எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோ நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் செட்டு கால் பேக்ரவுண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வீடியோ நம்மளுடைய மொபைலில் வந்து அதாவது கால் பேக்ரவுண்டில் செட் ஆயிரும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் வீடியோ சவுண்ட் ஆஸ் ரிங்டோன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஒருவேளை நம்மளுடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆக்டர்ஸோட ஒரு சாங் கட்டிங் சாங் வந்து நம்ம ஒரு சாங்கோட ஒரு கிளிப்பை நம்ம வந்து ஆட் பண்ணுறோம், அந்த சாங்கை வந்து சவுண்டோட இருக்குது வீடியோ சாங் அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த கட்டிங் கிளிப்பை வந்து நம்ம இருந்து ஆட் பண்ணி விட்டுட்டு அந்த கால் பண்ணும்போது அந்த சாங்கே நமக்கு ரிங்டோனாக வேணும் அப்படின்னா கூட இந்த ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணி விட்டுக்கலாம். இல்லை அந்த வீடியோ டிஸ்பிளே மட்டும் நமக்கு கால் பேக்ரவுண்ட் வந்தால் போதும் அப்படின்னா இதை ஆஃப் பண்ணிடுங்க. சவுண்டோட வேணும் அப்படின்னா இந்த சவுண்டை வந்து ஆன் பண்ணிடுங்க. ஸோ இப்போ செட்டஸ் கால் பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஒருத்தங்க கால் பண்ணும்போது நம்ம என்ன பேக்ரவுண்டு செட் பண்ணோமோ வீடியோ பேக்ரவுண்டு அந்த பேக்ரவுண்ட் நம்ம மொபைல் டிஸ்பிளேல காலிங் பேக்ரவுண்டாக வந்துடும். பார்க்கவே அட்டகாசமாக இருக்கும். சவுண்ட் ஆப்ஷன் ஆன் பண்ணிவிட்டீங்கன்னா அந்த வீடியோட சவுண்டோட உங்கள் மொபைல் டிஸ்பிளேல காலிங் பேக்ரவுண்ட் வந்து டிஸ்பிளேல தெரியும். இப்போ அந்த வீடியோ பேக்ரவுண்ட் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா அந்த ஆப்ஷனில் போய்கிட்டு டெலிட் பேக்ரவுண்ட் கொடுத்து டெலிட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டெலிட் ஆயிரும். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக கம்பெனி வச்சு தந்துடைய வீடியோ தான். இது வந்து அவ்வளோ நல்லா ஒன்றும் இருக்காது. ஸோ இன்னைக்கு நாம இப்போ பார்த்த இந்த 2 ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு, பிடிச்சிருக்கு அப்படின்னா டெஃபினட்டாக அந்த வீடியோவை உங்களோட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பபாய்.